Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், இந்த கோலத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. நமது வாழ்க்கையில வரக்கூடிய வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் நாமளே பொறுப்பு. தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை தொடச்சிட்டு நம்மளுடைய வாழ்வை வெற்றி பாதையாக மாற்றக்கூடிய எண்ணங்கள் தொடர்ந்தால் நிச்சயம் நம்மளாலும் வெல்ல முடியும், நம்மளாலும் சாதிக்க முடியும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. எல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்வு தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கார். அதை எதிர்கொள்கிற சக்தியும் நமக்கு கொடுத்திருக்கார். நிச்சயம் அந்த சக்தியை பயன்படுத்தி நம்மளால் வென்று வர முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இன்று ஒரு மருத்துவ மாணவி 5வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளா மன அழுத்தத்தில் இருந்த அந்த மாணவி திடீர்னு இந்த முடிவை எடுத்திருக்காங்க. எதற்காக இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க குடும்பத்தால் யோசிக்கப்பட்டதா இல்ல அந்த கல்லூரி தரப்புல யோசிக்கப்பட்டதா அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரிய வரல. ஆனா 5வது மாடியில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருந்த அந்த பெண்ணை பல மாணவிகள், சக மாணவிகள் கீழே இறங்கி வர சொல்லி கூச்சலிட்டு ரொம்ப கதறி இருக்காங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 5வது மாடியிலிருந்து குதித்து தன்னுடைய உயிரை மாய்க்கணும் அப்படி ஒரு துணிச்சல் அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணோட மனதில் எவ்வளவு பெரிய வலி இருந்ததுன்னு நமக்கு தெரியல. அந்த வலி எதற்காக, அந்த வலிக்கு தீர்வு இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சிருந்தா இப்படி ஒரு நிலை கண்டிப்பா வந்திருக்காது. ஒரு நிமிடம் அவங்க குடும்பத்தாரை நினைத்து யோசிச்சிருந்தால் இப்படி ஒரு நிலை வந்திருக்காது. ரொம்ப அழகா மன அழுத்தத்தில் இருந்த அந்த பெண்ணுக்கு ஆறுதலாக அவங்களுடைய தாயார் 3 நாட்களாக விடுதியில தங்கியிருக்காங்க. அந்த பெண்ணுடன் தன் மகளுடைய மனநிலையை மாற்றலாம், தன் மகளுக்காக துணையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காத்துட்டு இருக்காங்க. 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவியுடைய அந்த இறப்பு அவங்க குடும்பத்தாரை எவ்வளவு சோகத்திற்கு ஆட்கொண்டிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவசரப்பட்டு அந்த மாணவி எடுத்த முடிவால அவங்களுடைய வாழ்வாதாரமும் அவங்க வாழ்க்கையும் டோட்டலா காலியாயிருச்சு ஒரே நாள்ல. 5 ஆண்டுகளாக கனவுகளுடன் படிக்க வைத்த அந்த பெற்றோர்களின் கனவு ஒரு நொடியில கலைந்தது. எதற்காக இந்த இறப்பு அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது காதல் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தற்கொலை பண்ணியிருக்குன்னா அவ்வளவு தூரம் படிச்ச பெண்ணுக்கு எங்க அறிவு இருக்கு? அந்த அறிவை அந்த பெண் கொஞ்சம் கூட பயன்படுத்தல அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்நாட்கள்ல வரக்கூடிய காதல், தன் வாழ்நாட்களில் வரக்கூடிய ஆசைகள் எல்லாமே இயற்கை. தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த விஷயங்களுக்காக நமக்கு கிடைக்கல ஒரு விஷயத்திற்காக நம்ம தற்கொலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம மட்டும் தற்கொலை செய்துக்கல, உயிரோட தன் குடும்பத்தாரையும் இறக்க செய்துட்டு தான் நம்ம தற்கொலை செஞ்சுக்கிறோம். தன்னுடைய குடும்பத்தை இறக்க செய்து அந்த ஒரு தற்கொலை தேவையா? இன்று பிள்ளையை இழந்து வாடும் அந்த பெற்றோர்களின் நிலை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் நம்ம யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு, பின் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய சக்தியை நோக்கி தான் நம்ம பயணிக்குமே தவிர தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள நம்ம போகவே கூடாது. முடிந்தவரை நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும், பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும், அவர்களுக்கு நல்வழிகளை சொல்லிக் கொடுத்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கண்டிப்பா நம்ம வளர்க்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். எந்த ஒரு தோல்வி நமக்கு ஏற்பட்டாலும், எந்த ஒரு வலி ஏற்பட்டாலும் அதை கடந்து வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையை குழந்தைகள் கண்டிப்பாக உணரணும். இன்று அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டது நிச்சயம் நம்ம எல்லாருக்குமே பெரிய சோகத்தை ஏற்படுத்தி தான் இருக்கு. காரணங்கள் தெரியாத மரணங்கள் தொடரும் இந்த காலகட்டங்கள்ல இப்படி தொடர்ந்துகிட்டே இருந்தா பெண் பிள்ளைகளோட இறப்புகளும் சரி, ஆண் பிள்ளைகளோட இறப்புகளும் சரி, இப்படி தொடர்ந்து கொண்டே இருந்தால் இதற்கு முடிவென்ன, தீர்வென்ன அப்படிங்கிறத நம்ம தான் எல்லாரும் ஒரு நொடி யோசிக்கணும். நாம யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அன்று கொல்கத்தாவில் இருந்த அந்த மாணவிக்காக ஜஸ்டிஸ் கேட்டு நம்ம எல்லாருமே நிற்கிறோம். ஸ்ரீமதிக்காக ஜஸ்டிஸ் கேட்டு நம்ம எல்லாருமே நிற்கிறோம். விஜய் சித்ராவுக்காக ஜஸ்டிஸ் கேட்டு நம்ம எல்லாருமே நிற்கிறோம். பொன்தாரணிக்காக ஜஸ்டிஸ் கேட்டு நம்ம எல்லாருமே நிற்கிறோம். விஜய் சபர்ணா ஆனந்துக்காக ஜஸ்டிஸ் கேட்டு நம்ம எல்லாருமே நிற்கிறோம். போஸ்ட் போடுறோம், ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், ஸ்டோரி வைக்கிறோம், இப்படி தொடர்ந்து வீடியோ போடுறோம். இதையே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர அந்த பெண்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சதா? அந்த பெண்களுக்காக நம்ம என்ன பேசணும், அந்த பெண்களுக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படிங்கிறது ஒரு நொடி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அவர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு. அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நாம மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது இதோ பார் உன் தங்கச்சி போறாங்க, இதோ பார் உங்க அக்கா போறாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்தாலே நிச்சயம் அந்த பாச உணர்வும் அந்த தன்னம்பிக்கை உணர்வும் அவங்களுக்குள்ள வளரும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மறந்துடுறோம். நம்ம காலகட்டங்களில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, என்றாவது ஒரு நாள் இறக்கக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில இன்னொருத்தரை துன்புறுத்தி இன்னொருத்தருடைய இறப்புல நாம சந்தோஷப்பட்டு இனத்தை சாதிக்க போறோம், இனத்தை நம்ம சாதிக்க போறோம். கொல்கத்தாவில் இருந்த அந்த மாணவி
மாணவியல்ல டாக்டர் கொல்கத்தாவில் இருந்த அந்த டாக்டரோட இறப்புனால அந்த குடும்பம் எவ்வளவு கலங்கியிருக்கும். இவ்வளவு தூரம் படிக்க வச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அந்த பெண்ணை உட்கார வைத்து அழகு பார்த்த அந்த பெற்றோர்களின் நிலை என்ன? இனிமேட்டு நம்ம பெண் மருத்துவர், நாம சாதிக்க முடியாததை நம்ம பெண் சாதிச்சிருக்கா, அவள் மருத்துவராக இருக்காள். நிச்சயம் இந்த ஒரு பெருமை நம்ம சுற்றி இருப்பவர்களுக்கும் சொந்தம் அது வந்த மத்தியில நமது வாழ்வையும் நம்ம வாழ்வாதாரத்தையும் பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்ட அவங்களுக்கு ஒரு நொடியில அவங்களுடைய வாழ்வு கலங்கி போச்சு, கதறி போச்சு. இதுதாங்க மனித வாழ்வு. என்று இறக்க போறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சுத்தமா 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 நம்ம மறந்துட்டோம். இறக்க போற மனிதர்கள் நாம எல்லாரும் இந்த பூமியில வாழ போற மனிதர்கள் கிடையாது. இறக்க போற மனிதர்கள், இறக்க போற மனிதர்கள், இறக்க போற மனிதர்கள். இந்த பூமியில உங்களுக்கு நிரந்தர கிடையாது. நீங்க பணம் சேர்த்தாலும் சரி, சொத்து சேர்த்தாலும் சரி, ஆணவத்தில் ஆனாலும் சரி, பணத்திமிழா இருந்தாலும் சரி, நீங்க பெரிய ஆளாவே இருந்தாலும் சரி, நீங்க செத்துதான் ஆகணும். நீங்க இந்த பூமியில நிரந்தரமா இருக்க முடியாது முடியாது முடியாது. நீங்க போய் தான் ஆகணும். இந்த பணமோ இந்த புகழோ இந்த அந்தஸ்தோ உங்களை உயிரை காப்பாற்றி உங்களை கொண்டு வந்து மறுபடியும் உட்கார வைக்க போறது இல்லை. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில பிறந்த நாம எல்லாருமே மனிதர்கள். ஒவ்வொருவருக்கும் ஆதரவாக, ஒவ்வொருவருக்கும் பாசமாக வாழும் நாட்களை சந்தோஷமாக வாழ்ந்திருந்தால் நிச்சயம் நம்மளால் எல்லாராலையும் வெல்ல முடியும், எல்லாராலையும் சாதிக்க முடியும். நாம் இந்த பூமியில பிறந்ததே அன்புக்காக மட்டும்தானே தவிர பணத்திற்காக இல்லை. பணம் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, மனிதரின் தேவைக்காகவும் மனிதரின் வாழ்வாதாரத்துக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இயற்கையில் வந்தது, கடவுள் கொடுத்தது அன்பு மட்டும்தான், அன்பு மட்டும்தான், அன்பு மட்டும்தான். அன்பால வெல்ல முடியும், அன்பால சாதிக்க முடியும், அன்பால மட்டும்தான் மனிதன் உருவாக முடியும். அப்படிங்கிற பட்சத்துல இத்தனை பெண்களோட இறப்பு, இத்தனை பெண்களுடைய வலி, எத்தனை கதறல்கள், எத்தனை அழுகைகள், எத்தனை கோரல் சத்தங்கள் இப்படி நடந்துட்டு இருக்க காலகட்டங்கள்ல இவங்களுக்கெல்லாம் எங்க நீதி, இவங்களுக்கெல்லாம் எங்க கிடைக்க போகுது நீதி? நீதி அப்படிங்கிற விஷயம் எங்க 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 எங்கன்னு தேடி ஸ்டேட்டஸ் போட்டு அவங்க பேரை போட்டு நம்ம என்னென்னமோ பண்ணி பார்க்கணும். இதுதான் நம்மளால பண்ண முடிஞ்ச விஷயம். ஆனா அவங்களுக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்மளால உணர முடியுதா, நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னா தெரிஞ்சாலும் ஓப்பனா பேச முடியுதா? அந்த நிலையும் நமக்கு இல்லை. அதனால எந்த விஷயத்திலையும் நம்ம பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காகவும் நம்ம நிச்சயம் வாழ்வாதாரத்தை பெருக்கி அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அன்பு என்ற சொல் நிச்சயம் நம்மளுக்கு துணை நிற்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மட்டுமல்ல, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளும், நம்மளை குணம் பழகக்கூடிய பெண் குழந்தைகளும், நம்மளுடைய உறவினர்கள் பெண் குழந்தைகளும், நண்பர்களுடைய பெண் குழந்தைகளும், ரோட்ல நடந்து போற பெண் குழந்தைகளும் எல்லாமே நம்ம குழந்தைகள் தான், நம்ம பெண் வீட்டில் தான், நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் தான். நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுடைய ஒரு உயிர் போறதுக்கு நாமளே எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஒவ்வொரு ஆண் குழந்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்த பூமியில பிறந்த நம்ம எல்லாரும் அன்புக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கோம். டாக்டர், கொல்கத்தா டாக்டர் அந்த உடலை அவ்வளவு சித்திரவாதி செய்து அந்த இறப்புக்கு கூட நிம்மதி இல்லாமல் அந்த இறப்புல கூட இவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் நினைத்து 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 காலமெல்லாம் கதறக்கூடிய ஒரு வழியை அந்த இறப்புல கொடுத்துட்டு தான் அந்த பெண் இறந்திருக்கு. அந்த பெண்ணை அந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? அவங்க என்ன கிடைக்கும்? என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்கும்? உண்மையான குற்றவாளிகள் மாட்டுவாங்களா? உண்மையான விஷயங்கள் நடக்குமா? பணத்தால வெண்டுட்டு போயிடுவாங்களா? பணம் 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 போற இடத்துல பணங்கள் வெண்டுட்டு போகும் பொழுது மனங்கள் எங்கே இருக்கு, குணங்கள் எங்கே இருக்கு, வாழ்க்கை எங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். நல்லதே நடக்கும், நல்ல விஷயங்களே நடக்கும். எல்லா பெண் குழந்தைகளுக்கும், எல்லா பெண் குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்துக்கும் நிச்சயம் கடவுள் துணை இருப்பார். கடவுள் துணை இருந்து ஆசீர்வதிப்பார். இனிமேட்டாவது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வாழ்வாதாரம் வெல்லணும், வாழ்வாதாரங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயம் நீங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை. தொடர்ந்து கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ கன்னியூவை கொடுத்துட்டே இருப்போம். இந்த பெண் குழந்தைகளுக்காக தொடர்ந்து பெண் குழந்தைகளுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டர்வியூ கன்னியூ பண்ணிக்கிட்டே இருப்போம், ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். நாம அந்த பெண் குழந்தைக்காக குரல்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அமைதி என்பது இன்னும் நிறைய குழந்தைகளை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறலாம். நிச்சயம் அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. நிச்சயம் எல்லா குழந்தைகளுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும், நல்லது கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும். நம்ம எல்லாருமே நினைப்போம். அன்பு என்ற ஆயுதத்தால் இந்த உலகை ஆள்வோம், அன்பு என்ற சொல்லால் இந்த உலகை மாற்றுவோம். நிச்சயம் நம்ம எல்லாரும் இறக்கக்கூடிய மனிதர்கள் போட்டி, போராமை, பணம், காசு இதெல்லாம் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். நீ அடுத்தவன் மீது போராமைப்பட்டு போட்டி போட்டு ஜெயிச்சு நீ அந்த ஜெயிச்சதுக்கு அர்த்தமே கிடையாது. நீ செத்துட்டா அந்த தோல்வி என்னங்க? நீ ஜெயிச்சதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த விஷயத்துல அவங்க கிட்ட ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆணவம் திமிரும் உங்க உயிரை காப்பாற்றிடுமா? உங்களை இறக்காமல் அப்படியே கொண்டு வந்து உட்கார வச்சு ஐயோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க சாவ மாட்டீங்க, இன்னும் 1000 வருடங்களுக்கு நீங்க வாழ போறீங்க, அவங்கள தோக்கடிச்சிட்டீங்க, அவங்களை அவமானப்படுத்திட்டீங்க, நீங்க ஜெயிக்கக்கூடிய மனிதர், நீங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர், சாவே கிடையாது உங்களுக்கு இளமைதான், உங்களுக்கு முதுமையும் கிடையாது, வயதும் கூடாது, இப்படியே வாழ போறீங்க. அந்த பணத்தாலும் புகழாலும் நடக்க போதா? எதுவுமே கிடையாது. யார் மீது போராமைப்பட்டு போட்டிப்பட்டு அவங்களை அழிச்சு நீங்க ஜெயிச்சாலும்
உங்களுக்கு தோல்விதான். அந்த இறப்புங்கிற தோல்வியை உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். அதனால இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளும் நிச்சயம் பாதுகாப்பாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை மறந்துருங்க. டோட்டலா தற்கொலை அப்படிங்கிறது என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். தெருவில் போற ஒரு நாய் நம்மளை கடிச்சிட்டா திருப்பி அந்த நாயை கடிச்சிட்டு நம்ம உட்காந்துருக்க போறது இல்லை. அதற்கு தேவையான மருந்தையும் ஊசியும் போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். எதற்காக பயப்படணும்? தைரியமா உங்க பெற்றோர்கிட்ட பேசுங்க, தைரியமா தன்னம்பிக்கை விடுங்க, மன அழுத்தத்தை தூக்கி போடுங்க. நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, தைரியமா நில்லுங்க. உங்களை அடிச்சு துன்புறுத்தினாலும் உங்க பெற்றோர்கள் அடிப்பாங்க அப்படின்னு நீங்க பயப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அடி வாங்கிக்கங்க. அப்புறம் உங்க பெற்றோர்கள் ஆதரவா நிற்பாங்க. எதற்கும் பயப்படாதீங்க, எந்த நிமிஷத்திற்கும் பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு ஆபத்து நடக்குதோ, எந்த இடத்துல உங்களுக்கு அநியாயம் நடக்குதோ, துணிச்சலா நில்லுங்க, தைரியமா நில்லுங்க, தன்னம்பிக்கையோட நில்லுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. ஆரம்பத்திலே கிள்ளி போடுங்க. உங்களாலும் முடியும், உங்களாலும் சாதிக்க முடியும். நிச்சயம் வெல்ல முடியும், நிச்சயம் வெல்ல முடியும், நிச்சயம் வெல்ல முடியும். தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை தவிடுபடி ஆக்கிட்டு தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி போட்டுட்டு ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்க, ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்க, ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்க. உங்களுக்கான காலங்களும் விடியல்களும் காத்துட்டு இருக்கு. பெண் குழந்தைகளே, உங்களுக்கான விடியல் காத்துட்டு இருக்கு. எதற்கும் பயப்படாதீங்க, எதற்கும் கவலைப்படாதீங்க. எவன் வந்தாலும் சரி, உங்களை எவன் தப்பாக தொட்டாலும் சரி, அடுத்த நோக்கி உங்களுடைய வாழ்வை சந்தோஷமான வாழ்வா மாற்றுங்க. உங்களால் மட்டும்தான் வெல்ல முடியும், உங்களால் மட்டும்தான் வெல்ல முடியும், உங்களால் மட்டும்தான் வெல்ல முடியும் சொல்லி இந்த நிகழ்வு முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு கோஸ்ட் பார்க்க சந்திப்போம். நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் கதிர். நன்றி, வணக்கம் மக்களே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.